ஒரு நாள் முயல், நரி அப்புறம் கரடி ஒன்னா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பசிக்குது நண்பர்களே. உனக்கு எப்பவுமே பசியாதான் இருக்கும் மோட்டு. போய் ஏதாவது பழத்தை தேடு மோட்டுராம். எனக்கு ஏதாவது இனிப்பா சாப்பிடணும்னு தோணுது. அப்போ ஸ்வீட்டான பழத்தை தேடிக்கோ. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும்னு கேக்குறேன். ஆனா நண்பா, நம்ம கிட்ட எந்த ஒரு இனிப்புமே இல்லையே. 3 பேரும் யோசிச்சாங்க. அப்புறம் அந்த நரி சொல்லுது, நாமளே ஏதாவது ஸ்வீட் செய்யலாமா? ஓ ஆமா, அது சரிதான். ஆனா நாம என்ன செய்யறது? பாயாசம் செய்யலாமா? பாயாசம்னு கேட்ட உடனே 3 பேரோட நாக்குலயும் எச்ச ஊறிட்டு இருந்தது. எனக்கு பாயாசம் செய்ய நல்லா வரும். ஆ சரி, நாம பாயாசம் செய்யலாம். ஒரு வேலை பண்ணலாம், நம்ம வேலையை பிரிச்சுக்கலாம். கரடி அண்ணா, நீங்க பாயாசத்துக்கு அரிசி எடுத்துட்டு வாங்க. நரி அக்கா, நீங்க பால் எடுத்துட்டு வாங்க. அப்புறம் நான் சர்க்கரை எடுத்துட்டு வரேன். 3 பேரும் பொருட்களை ஏற்பாடு பண்ண போனாங்க. நரி பால்காரங்களோட வீட்டுக்கு போச்சு. பால்காரங்களை பார்த்துக்கிட்டே இருந்தது. பால்காரர் அவரோட வீட்டுக்குள்ள போனதும் அப்போ அந்த நரி பால் பானையை திருடிடுச்சு. அப்புறம் ஓடி வந்துடுச்சு. முயல் ஒரு பொட்டி கடைக்கு போச்சு. கடையில யாருமே இருக்கல. அட, இந்த கடையில யாருமே இல்லையே. முயல் சர்க்கரையை பார்த்துச்சு. அப்புறம் அதை திருடிடுச்சு. கரடி நெல் வயலுக்கு போச்சு. அப்புறம் அந்த நெல்லை பறிச்சு அதை கைத்தால கட்டி காட்டை நோக்கி வந்துட்டு இருந்தது. 3 பேரும் காட்டுல சந்திச்சாங்க. கரடி நெல்லை அடிக்க ஆரம்பிச்சது. அதுல இருந்து அரிசி கீழே விழுந்துட்டு இருந்தது. கரடி அந்த அரிசி எல்லாம் எடுத்துக்கிச்சு. நரி பால் பானைய ஒரு இடத்துல வைக்குது. அப்புறம் அந்த முயல், சர்க்கரை, 3 பேரும் சந்தோஷப்பட்டாங்க. சரி வாங்க, சீக்கிரமா போய் பாயாசம் செய்யலாம். நான் அடுப்புக்கான ஏற்பாட போய் பண்றேன். கரடி கொஞ்சம் விறகையும் கல்லையும் எடுத்துட்டு வந்தது. அத வச்சு அடுப்பு செஞ்சது. அப்புறம் கல்லால அத பத்த வச்சது. செம்ம கரடி அண்ணா. இப்ப நான் பாயாசம் செய்றேன். நரி அந்த பால் பானைய அடுப்பு மேல வச்சது. அப்புறம் அதுல அரிசியையும் சர்க்கரையும் போட்டுச்சு. அப்புறம் ஒரு கட்டையால அத கிளறிட்டு இருந்தது. 3 பேரோட பார்வையும் பாயாச பானை மேலதான் இருந்தது. நரி ரொம்ப நேரத்துக்கு பாயாசத்தை கிளறிட்டு இருந்தது. இப்போ பாயாசத்தோட வாசனை அதிகமாகிட்டு இருந்தது. 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. பாயாசம் தயாராயிடுச்சு. பாயாசம் தயாராயிடுச்சு. இனிமே எதுக்கு காத்துட்டு இருக்கணும்? முதல்ல நாம 3 பேரும் குளிச்சிட்டு வரணும். அப்புறம் தான் இதை சாப்பிடணும். நாம எல்லாரும் ரொம்ப அழுக்கா இருக்கோம். ஆமா, நாம தான் அழுக்கா இருக்கோம். அப்போ சீக்கிரம் வாங்க, குளத்துக்கு போய் குளிக்கலாம். மூணு பேரும் குளத்துக்கிட்ட வந்தாங்க. அட, இந்த குளத்துல தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கே. நான் நதியில குளிக்க போறேன். நீங்க 2 பேரும் குளிச்சு பாயாசத்துக்கிட்ட வந்துடுங்க. சரிங்க நரியக்கா. முயலும் கரடியும் குளத்துல குளிச்சிட்டு இருந்தது. வாங்கண்ணா, இனிமேல் என்னால காத்துட்டு இருக்க முடியாது. பாயாசம் சாப்பிட்டே ஆகணும். சரி வா, சீக்கிரம் போலாம். ரெண்டு பேரும் பாயாசம் செஞ்ச இடத்துக்கு வந்தாங்க. அப்புறம் பாயாச பானையை பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க.
நம்ம பாயாசத்தை யார் சாப்பிட்டாங்க? அட, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாயசம் இங்க தானே இருந்தது. நரிதான் நம்மளை ஏமாத்திருச்சுன்னு எனக்கு தோணுது. அதுதான் எல்லா பாயசத்தையும் சாப்பிட்டுருக்கும். அப்போ நரி அங்க வருது, நதியில குளிச்சு முடிச்சிட்டு. என்ன இது, நீங்க எல்லா பாயாசத்தையும் சாப்பிட்டீங்களா? நாங்க பாயாசம் சாப்பிடல. நாங்க இங்க வரும்போது இந்த பானையில பாயாசமே இல்ல. என்ன? அப்ப பாயாசத்தை யாரு சாப்பிட்டா? அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. என்ன தோணுதுன்னா, வேற ஒரு விலங்கு வந்து இந்த பாயாசத்தை சாப்பிட்டிருக்கோம். சரி விடுங்க, நாம இன்னொரு தடவையும் பாயாசம் செய்யலாம். அந்த நரி இப்படி பேசுறத கேட்டு முயலுக்கு அது மேல சந்தேகம் ஏற்பட்டது. இந்த பாயாசத்தை நம்மள ஒருத்தர் தான் சாப்பிட்டிருக்காங்க கண்டிப்பா. ஆனா யாரு? யார் சாப்பிட்டாங்கன்னு இந்த பானை சொல்லிடும். எல்லாரும் என் கூட வாங்க. 3 பேரும் பானையை எடுத்துக்கிட்டு குளத்துக்கிட்ட போறாங்க. இந்த பானையை வச்சு நாம என்ன பண்றது? இந்த பானையை இப்போ குளத்துக்குள்ள தூக்கி போடலாம். திரும்பவும் அப்புறம் இது மேல உட்காந்து இப்படி சொல்லணும், பாயசத்தை நான் சாப்பிட்டிருந்தா நான் இந்த குளத்துல மூழ்கிடுவேன்னு சொல்லணும். யார் நிஜமாவே பாயசத்தை சாப்பிட்டாங்களோ அவங்க நிஜமாவே குளத்துல மூழ்கிடுவாங்க. சரியா? ஆ சரி சரி, முதல்ல நான் போறேன். முயல் பானைய தண்ணிக்குள்ள போட்டுச்சு, அப்புறம் அது மேல குதிச்சுது. பாயசத்தை நான் சாப்பிட்டிருந்தா நதியில நான் மூழ்கிடுவேன். முயல் அந்த தண்ணில மூழ்கல. அப்புறம் அது சொல்லுது, நரியக்கா, இப்போ நீங்க. நரி பயந்து போயிருந்தது, ஆனாலும் அது பானை கிட்ட போச்சு. அப்புறம் பயத்தால நடுங்கிட்டு இருந்தது. ஒருவேளை அந்த பாயாசத்தை நான் சாப்பிட்டிருந்தா? நரி தண்ணில விழுந்துருச்சு. எனக்கு தெரியும் நீங்க பொய் சொன்னீங்கன்னு. நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. என்ன மன்னிச்சிருங்க, உங்க 2 பேருக்கும் எப்பவும் தெரியாதுன்னு நான் நினைச்சிட்டேன். அப்புறம் அந்த எல்லா பாயசத்தையும் நானே சாப்பிட்டேன். மன்னிச்சிருங்க, இனிமே இப்படி நடக்காது. அப்புறம் அந்த நரி மாட்டிக்கிச்சு. அதனாலதான் சொல்லுவாங்க, பொய் எப்பவுமே கண்டுபிடிக்கப்படும்.